சார் இவர் கூட்டின்னு போய் ட்ரெயின் பண்ணி கூப்பினாங்க. ஓகே சார். தண்ணியில் ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி தரையில் ஸ்விம்மிங் பண்ணி காட்டு. இப்போ ஆழ்ந்து காட்டு. ஓகே ஓகே, சிரிச்சு காட்டு. ஓகே சூப்பர். ஃபைட் பண்ணி காட்டு. ஃபைட்டு. ஹூ ஹா ஹூ ஹூ ஹூ. ஓகே ஓகே ஓகே. சார் சொல்லுங்க சார். என்ன சார்? சார் டைமுக்கு பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? இல்லை சார், எல்லாம் வேலை ஆயின்னு இருக்குதுங்க. ஆ இல்லை சார், நான் முடிச்சு கொடுக்குறேங்க. சார் உங்களால ஆகாது சார். நான் வேற டேரக்டர் வச்சு படம் எடுத்துக்கிறேன் வை சார். சார் சும்மா கதை சொல்லுங்கிறீங்க. ஹலோ சார், எங்கே இருக்கிறீங்க? சார் கொஞ்சம் வெளியே வந்துக்கிறேன். என்ன விஷயம் சார்? சார் கொஞ்சம் வரீங்களா? காபி சாப்பிட்டு பேசணும். ஓகே சார், வரேன். சரி வாங்க. வாங்க சார், உக்காருங்க. டீ சாப்பிட்றீங்களா? சொல்லுங்க சார். தம்பி டீ ஏற்றணும். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார் பழைய டைரக்டர் அந்த டைமுக்கு படம் முடிச்சு கொடுக்கல. நீங்கள் முடிச்சு கொடுக்குறீங்களா? ஓகே சார், முடிச்சு கொடுக்குறேன். கன்ஃபார்மாக முடிச்சு கொடுக்குறீங்களா? ம் சார் இதில் அட்வான்ஸ் இருக்குது வச்சுங்க. ஓகே. படம் முடிச்சு கொடுத்துட்டு மீதி அமௌண்ட் வாங்கிக்கோங்க. ஓகே சார், பண்ணித்தரேன். சரிங்க சார். ட்ரைனிங் ஆயிடுச்சு சார். டைரக்டரே மாற்றியாச்சு, சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க. தம்பி உன் வேலையை நீ பாருப்பா, சாரி பண்ணிக்கப்பா. சரிண்ணா. சொல்லுங்க. ஆயிடுச்சுங்க, ரெடி ஆயிடுச்சு. முடிச்சு கொடுத்துறேங்க. என்ன சார் ரொம்ப தூரம் தேர்ந்து வந்துட்டிக்கிறீங்க? இல்லை சார், உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டர் இருந்தார்ல, அவர் ஒரு ஹீரோ காமிச்சார். அவர் எங்கிறார் சார் இப்போது? சார் அவன் அங்கே தான் சார் இருக்கலாம். என்ன விஷயம்? அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை நீங்கள் தான் முடிச்சு கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லிக்கிறார். அந்த ஹீரோவும் உங்களுக்கு தான் தெரியும். அவரை கொஞ்சம் இட்டுன்னு வர முடியுமா? அந்த ஹீரோ நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க, கொஞ்சம் கூப்பிட்டு வர முடியுமா? சரி இட்டுன்னு வரேன் சார்.
ஏய் தம்பி வாடாங்க. சொல்லுங்கண்ணா. டேரக்டர் வேற ஆள் மாற்றிட்டாங்க. ஒன்று இட்னு சொன்னாங்க வரையா. சரிங்கண்ணா, போகலாம். சரி வா போகலாம். இது இங்கேயே வச்சுட்டாண்ணா? ம். சார் அது இவன் தான் சார். அது சார் இவனா பார்க்கறதுக்கே குப்பை பொறுக்கிற மாதிரி இருக்கிறான். இவனை எப்படி சார் ஹீரோவெல்லாம் நடிக்க வைக்கிறது? இல்லை இவன் ஹீரோ பீஸ்க்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். இல்லை நான் வேறு எதனா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போடா. அண்ணா எனக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிறாங்கண்ணா, நான் நல்லா நடிப்பேண்ணா, ட்ரெயின் பண்ணிக்கிறேண்ணா. இல்லை ஓ நீ வாண்ணா. என்ன அண்ணா இங்கே உக்காந்துக்கிறாரு? ஏன்னா இங்கே உக்காந்துக்கிற? ஒன்றும் இல்லைடா. ஏன்னா ஒரு மாதிரி என்னன்னா ஆச்சு சொன்னா? ஒன்றும் இல்லைடா தம்பி. ஒரு டைரக்டர் என்னை கூப்பிட்டாரு சினிமா நடிக்க வான்னு. சரி நானும் போனேன். 2000 ரூபாய் தரேன், வந்து நடிக்கிறியாப்பான்னு கேட்டார். சரி நான் சொன்னேன். வேற ஒருத்தர் வந்து நீ வானா நடிக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டாரா தம்பி. இப்போ அம்மாவை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பழைய மாதிரி குப்பை தான் பொறுக்கணும் போல் இருக்குதுடா. அதுதான் யோசனை பண்ணு ஒரு மாதிரி கஷ்டமாக உக்காந்துக்கிறேன். ஏன்னா அதை பற்றி யோசிக்கிற? சினிமாலெல்லாம் ஆள் எடுக்கிறாங்களே, அங்கே போகலாமாண்ணா? எங்கடா நம்ம இந்த மாதிரி இருக்கிறோம், நம்மளை கிட்ட கூட சேர்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலடா தம்பி. நான் உனக்கு ஒரு டைரக்டர் அந்த ஹீரோ மூஞ்சிக்குதுன்னாரு. கட்டிங் எல்லாம் பண்ண தண்ணி ஊற்றின அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாமாண்ணா? சரிடா தம்பி. இதுதானா கடை? அண்ணனுக்கு கொஞ்சம் ஸ்டைலாக கட்டிங் பண்ணி விடு. சரி உக்காருங்க.
தம்பி 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 யாரு? தம்பி கொஞ்சம் வாப்பா. என்னண்ணா? தம்பி சினிமாவில் ஆள் எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு போயின்னுக்கிறேன். உங்ககிட்ட ஒரு நல்ல ட்ரெஸ் இருந்தா கொடுப்பா. நோ விளாண்டுக்காதண்ணா, உங்களெல்லாம் சினிமா கூப்பிட்றாங்களா? தம்பி விளாட்லப்பா, நான் உண்மையை தான் சொல்லுங்கிறேன். சரிண்ணா, எத்தனை வரேன். கண்ணாடி, செயின், வேட்டி, ஷர்ட்டு இருக்குது. நான் எத்தனை தரேன், நீங்கள் போயிட்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருங்க. சரிப்பா. இந்தாண்ணா, கவனமாக ரிட்டர்ன் எத்தனை கொடுத்துருங்க. சரிப்பா. ஒருத்தனை அனுப்பு சார். நீ போப்பா நீ. உன் பேர் என்னப்பா? ஸ்ரீகாந்த். உனக்கு என்ன திறமை இருக்குது காட்டு. நான் டான்ஸ் பண்ணுவேண்ணா. சரி பண்ணு பார்க்கலாம். நீ போப்பா வானா. நெக்ஸ்ட். நீ போடா தம்பி. என்னப்பா உன் பேரு? சார் என் பேர் ராஜா. உனக்கு என்ன திறமை இருக்குது காட்டு. நல்லா ஃபைட் பண்ணுவேன் சார். பண்ணி காட்டுற பார்க்குறீங்களா? ஓகே சரி காட்டு பார்க்கலாம். ஊ ஹா ஹூ 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 டிஷும் 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 டிஷும். நீ வானா போப்பா. நெக்ஸ்ட். நீங்க போங்க. திரும்பப்பா. தப்பு பண்ணவான்னு பார்த்துக்கிட்டு சிக்கு. என் பேரு மாறி ஊரு பேரு கேஜி. சார் இங்க வாங்க. சொல்லுங்க சார். இவனை ஓகே பண்ணிடுங்க. ஓகே சார். வரேண்ணா. இவனை எங்க சார் பிடிச்சிங்க? ஹீரோ மாதிரியே இருக்கிறான். சார் ஒரு வாட்டி கேன்சல் பண்ணிட்டீங்க தெரியுமா, குப்பை பெருக்கன்னு. அவன் தான் சார் இது. ஆமாவா? நான் என்னவோ நினச்சேன். இப்போ என்ன டைலாக் நீ பேசணும்னா, டேய் இந்த ராக்கி கட்டியே வச்சுன்னுக்கிறீங்களா, நான் சும்மாவே 100 பேர் அடிக்குவேன், நான் அங்கே வந்தேன்னா ஒருத்தன் கூட உயிரோடு போக மாட்டீங்களா, இந்த ஷாட் தான் நீ பேச. சரிண்ணா. ஆக்ஷன். ஓகே சார். டேய் இந்த ராக்கி கட்டியே வச்சுன்னுக்கிறீங்களா, நான் சும்மாவே 100 பேரை அடிப்பேன், அங்கே வந்தேன் ஒருத்தன் உசுரோடு இருக்க மாட்டீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே நல்லா ஆக்டிங் பண்ண. உன்னர் டேக்குது, அதை முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? நான் இல்லைண்ணா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் மாத்திரை மருந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா வரேண்ணா. இல்லைப்பா, இன்னைக்கு ஷூட்டிங் முச்சே முடிக்கணும், அதனால தான் ப்ரொடியூசர் வந்து டைரக்டரே மாற்றிட்டாரு. அண்ணா அப்பா இறந்துட்டாருண்ணா, எங்கள் அம்மாவுக்கு நான் மட்டும்தாங்கிறேன். போயிட்டு மாத்திரை மருந்து கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு உடனடியே வந்துடுறேண்ணா. சரிப்பா, போய் அம்மாவை பார்த்துட்டு வா. சரிண்ணா, நான் போயிட்டு வந்துடுறேண்ணா. அம்மா. யார் பாணி?
நான் தாம்மா உன் புள்ள மதன். எப்பா என் புள்ளையா நீ இவ்வளோ அழகாக்குறியப்பா. என்னம்மா அப்படி பார்க்குற? நான் தாம்மா உன் புள்ள. நம்ப முடியலையா? சினிமாவில் நடிச்சிட்டு வந்தம்மா நான். அந்த டைரக்டர் என்ன நல்லா நடிச்சேன்னு சொன்னாரும்மா. இதுக்கு மேலே ஒன்றும் கவலைப்படாதம்மா, நம்ம நல்லா இருப்போம். பெரிய ஆஸ்பத்திரி கூட்டின்னு போய் உன்னை நல்ல மாதிரி பார்த்துக்கிறம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. கடவுள் இப்போ தான் கண்ணை திறந்துக்கிறேன். சின்ன வயசுலேருந்து எப்படியெல்லாம் வளர்த்து இருக்குவேன். அம்மா பேருக்கெத்தா என் கனவுகள் எல்லாம் கையில பிறந்துச்சு. என் பயணம் முன்னிழலில நடந்துச்சு. அம்மா நீ சிரிப்பு போதுமே, என் உலகம் மீது போடுமே. உன் கையில வீழ்ந்தா என் வாழ்க்கை பாட்டு ஆகுமே. அம்மா நீ கூப்பிடும் மோசை கேட்கல நன் வழி இல்லை. உன் நிழலில நான் வாழும் உலகம் மீது போதுமே. சினிமா சீன் இல்லை இது என் ஜீவன். நம்ம கேமரா ஆஃப் ஆன உன்னம் போந்த நம்ம நீ இருந்தா என் கனவுகள் வேலாகும். நீல பெருக்கெட்ட கனவுகள் தோன்றே, நீல வெறுக்கெட்ட கனவுகள் தோன்றே, நீல வெறுக்கெட்ட கனவுகள் தோன்றே. நீதான் என் கடை, நீ சிரிப்பு என் டைட்டல். நீதான் என் வழி மேலே சுப்பிட்லே. லைஃப் பாட ஸ்டைல் நீதான் மாற்றினா. அம்மா பேரு கேட்க கனவுகள் தோன்றே.